வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின தாறுமாறான பயங்கரமான அந்த ட்ரம் டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டிக்கெட் டு ஃபினாலோட 9வது டாஸ்க். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ட்ரம்முக்குள்ளே தான் இருக்கணும். அந்த ட்ரம்மில் வந்து முன்னாடி வந்து 4 ஃபோட்டோ இருக்கும். அதை வந்து எடுத்து வெளியில் போட்டுருவாங்க. அப்படின்னு தன்னோட ஃபோட்டோ இது வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் யார் காப்பாற்றி ஒரு 5 பேர் இருப்பாங்களே, அதில் வந்து ஒருத்தராக வெளியே போக பாயிண்ட்ஸ் கம்மியாகிட்டே போகும், அதிகமாகிட்டே போகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த டாஸ்க் வருது. உள்ளே வந்துட்டு ராணா வந்துட்டு அலோவ் பண்ண முடியாதுன்னு பிக் பாஸ் வந்து ஒரு அதிரடியான ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. அதனால் அவர் வழக்கம் போல் காம்பேரிங் போயிட்டார். ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் வந்துட்டு ரயானா தான் டார்கெட் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டாரு. ஆனால் வந்து அலையன்ஸ் வேணான்னு சொல்லிட்டு திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா அலையன்ஸ் போட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு பொய்ச்சொல் சொன்னாங்க. பட் எல்லாருமே வந்து அலையன்ஸ் வேணாம். அதுலேயும் ஃபஸ்ட்டே வந்துட்டு முத்துக்குமரன் அலையன்ஸ் வேண்டான்றதை தான் சொன்னார். பட் இருந்தாலும் ஜாக்லின் கொஞ்சம் பொங்கி அவன் வந்து இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான் அலையன்ஸ் அப்படி இப்படின்னு ஃபஸ்ட்டே வந்துட்டு அலையன்ஸை போட்டாங்க. யார்? ரயான் போய் விஷால்கிட்டையும், ஜாக்லின் போயிட்டு நம்ம அருண்கிட்டையும். ஆனால் இவர் சொன்னதுக்கப்புறம் தான் அலையன்ஸை வேணான்னு சொன்னாங்க. ஆனால் இவங்களே போட்டவங்களே வந்துட்டு அவன் அலையன்ஸ் போகிறான், இதை போடுறான் அதை போடுறான்னு சொல்லிட்டு ஒரு ரணகலமாக்கி இப்போ தான் டாஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்டிங்லேருந்து ஒரு ஃபயர் மோடில் தான் நம்ம முத்துக்குமரன் வேறு மாதிரி வெறித்தனமாக பண்ணார். அதுலேயும் வந்துட்டு நம்ம ரயானை தான் டார்கெட் பண்ணார். அவர் பயந்து போனார். எங்கே இவர் கூட வந்துட்டு ஒரு போட்டி நடக்கும், ஸ்டார்டிங் ஏதாவது பண்ணுவாங்கன்னு பார்த்தா முத்துக்குமரன் மூவ் பண்ணுறாரு. பட் ஆனால் அவரும் இல்லை. அதே மாதிரி இன்னொரு இடத்துல வந்து ஜாக்லினோட ஒரு ஃபோட்டோ கிழிச்சு விட்டாப்புல, மாட்டலை. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அருண் வேறு மாதிரி வெறித்தனமாக 2 இடத்துல வந்துட்டு பவித்ராவோட ஃபோட்டோ, அதுக்கப்புறம் ஜாக்லினோட ஃபோட்டோ எடுத்தார். செம மாதம் இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு இடத்துல ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட விஷால் தான் ஃபுல்லாக வந்து ஃபோட்டோ எடுத்தது சௌந்தர்யா கிட்டேருந்து. ஒரு இடத்துல சௌந்தர்யா பயங்கரமாக அட்டாக் பண்ணார் நம்ம முத்துக்குமரன். பட் ஆனால் டமக்கர் கீழே வந்துட்டாங்க. அதோட ஹோல்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா கீழே முன்னாடி சீசன்லாம் கீழே வந்தாங்கன்னா விட்டுற மாட்டாங்க. பட் இப்போலாம் வந்துட்டு கொஞ்சம் ஜென்யூனாக கொஞ்சம் ஃபேர் ப்ளே விளாட்றாங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜாக்லினோட ஒரு ஃபோட்டோ காலி, பவித்ராவோட ஒரு ஃபோட்டோ காலி, சௌந்தர்யாவோட ஒரு ஃபோட்டோ காலி. இப்படி தான் போயிட்டுருக்கு நிலவரம். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. எல்லாருமே சூப்பராக மாதம் வந்துட்டு அவங்களோட பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு இந்த டிக்கெட் ஃபுல்லாக எப்படி பிடிச்சிருக்கா இல்லையா? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.